ஜாவால ஒரு hidden performance ப்ராப்ளம் இருக்கு. அதுதான் wrapper classes and auto boxing. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு ஷாப்ல இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. அங்க ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. ஒரு சைடுல ஃப்ரூட்ஸ் வந்து லூஸ்ல இருக்கு, இன்னொரு சைடுல பாக்ஸ்ல பேக் பண்ணி ஃப்ரூட்ஸ் இருக்கு. லூஸ் ஃப்ரூட்ஸ்னா நமக்கு வாங்குறது ஈஸி, பாக்ஸ் ஐட்டம்ஸ்னா லிட்டில் ஹெவி. இது ஜாவாக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஜாவால ரெண்டு டைப் இருக்கு. ஒன் சைட் பிரிமிட்டிவ் இருக்கு லைக் இன்ட், இன்னொரு சைட் wrapper classes இருக்கு லைக் இன்டீஜர். பிரிமிட்டிவ்னா டைரக்ட் வேல்யூ, wrapperனா ஆப்ஜெக்ட் ஃபார்மட். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா ஜாவா கலெக்ஷன்ஸ் லைக் அரே லிஸ்ட் அது பிரிமிட்டிவ் அக்செப்ட் பண்ணாது, ஒன்லி ஆப்ஜெக்ட் தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ ஜாவா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணும். இதை தான் நம்ம ஆட்டோ பாக்ஸிங்னு சொல்லுவோம். சிம்பிளா சொன்னா இன்டீஜரா கன்வெர்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ ரிவர்ஸ்லயே இருக்கு, இன்டீஜரை இன்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். இது வந்து அன்பாக்சிங். So far so convenient, right? ஆனா hidden problems இருக்கு. நீங்க லூப்ல 1000 times நம்பர் ஆட் பண்றீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. ஈச் டைம் ஜாவா என்ன பண்ணும், பிரிமிட்டிவ் ஆப்ஜெக்ட்டை மாத்தி அப்புறம் திரும்ப ஆப்ஜெக்ட்டை பிரிமிட்டிவா மாத்தி இது ரிப்பீட்ல ஆகும். ஸோ என்ன ப்ராப்ளம் வரும், எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகும், மெமரி யூஸ் இன்க்ரீஸ் ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகும். ஸோ சிம்பிளா நினச்சிக்கோங்க, ஸ்மால் ஒர்க்னா ப்ராப்ளம் இல்லை, ஹெவி யூசேஜ்னா காஸ்ட் வரும். ஃபாலோ பண்ணுங்க, டே 6ல பார்ப்போம். பை.